ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை சுண்டல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பெருங்காயமும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு 6 விசில் வரா மாதிரி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே ரஃப்பாக கட் பண்ணி போட்டால் போதும். ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பிஞ்ச் இஞ்சி, 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு இதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெயை வச்சு 2 கரண்டி எண்ணெயை விட்டு லைட்டாக கொஞ்சோண்டு சீரகம் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு, சீரகம் தாளித்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பயங்கரமாக எண்ணெய் தெறிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா பொரிச்சதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் அரைச்ச எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம ராவாக தான் போட்டிருக்கோம். அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொரிச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா டேஸ்ட்டுக்காகவும், 1/2 ஸ்பூன் உப்பு, ஏற்கனவே சுண்டல்லையும் உப்பு போட்டோம். இந்த மசாலாவை இவ்வளோண்டு மசாலா போட்டு நல்லா வதக்கி மசாலா ஸ்மெல் போன உடனே நம்ம சுண்டல் வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை முதல்ல ஊற்றி இந்த மசாலாவை ஒரு கொதிக்க விடலாம். இப்போ நான் அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுறேன். இப்போ இது நல்ல தளவுலன்னு கொதிச்ச உடனே இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல் இருக்குது பாருங்கள், அந்த சுண்டலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் தோல் உறிஞ்சு வந்திருந்தா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் சாப்பிடும்போது எதுவுமே தெரியாது, நல்லா இருக்கும். நம்ம வச்சிருக்க வேக வச்ச எல்லா சுண்டலையும் மொத்தமாக ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். ஆக்சுவலாக ரோட்டு கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, திக்னஸ்க்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு அரைச்சி ஊற்றுவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல, வீட்டுக்காக செய்ய போகிறதுனால கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணாலே இது கெட்டியாகி திக்காகிடும். இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தானே இருக்குது. சர்வ் பண்ணும்போது பாருங்கள் கெட்டியாகிடும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நான் வெளியிலேருந்து சமோசா வாங்கிக்கிட்டேன். சமோசாவோட க்ரன்ச்சி பார்ட்டையும் உள்ளே இருக்க சாஃப்ட் பார்ட்டையும் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கிறேன். இந்த சர்விங் போலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பிச்சு போட்டு, இப்போ பாருங்கள் நம்ம சுண்டல் குழம்பு கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அது விட ஆற கெட்டி ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் தண்ணியாகவே ஆஃப் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு சுண்டல் குழம்பு எடுத்து அதை சமோசா மேலே ஊற்றிட்டு, இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க ஆனியன்ஸையும் அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளெக்ஸ், காரமான கார்ன்ஃப்ளெக்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டுக்கடை சுண்டல் குழம்பு மாதிரியே இருக்குது. டேஸ்ட் அல்டிமேட். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.